ஒரு வித்தியாசமான குழம்பு வைக்கலாம் தான், மீன் குழம்பு தான். ஆனால் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வச்சு காமிக்கிறேன். முதல்ல தண்ணி ஊற்றி தேவைப்பட்ட காரம் தேவைப்பட்ட அளவுக்கு பச்சை மிளகாவை போட்டு மூடி வச்சு நல்லா வெந்த உடனே இந்த பச்சை மிளகாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா இப்படி ஒரு கல்லோ மத்தோ வச்சு நசுக்கிடணும். நல்லா நசுக்கிடணும் ஃபுல்லாக. நல்லா அதை ஒன்று விடாமல் நல்லா நசுக்கினீங்கன்னா, ஏன்னா இந்த காரம் தான், இந்த பச்சை மிளகா காரம் தான் இந்த மீனுக்கு, சரிங்களா? அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் காரத்தை பார்த்து கொடுங்க. இருந்தாலும் காரம் வராது, நம்ம தேங்காய் பால் எல்லாம் போடுவோம். பார்த்தீங்களா? இதை மாதிரி நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம இதில் போடணும். போட்டு ஒரு அப்படியே மீனும் போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த மாங்காவை போடுவோம். மாங்காவை போட்டுட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருவோம். அது கொஞ்சம் வேகட்டும். வெந்து வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை வந்து இதோ பாருங்கள், வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்னா, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே அதில் போடணும். அப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவோம். அப்போ தான் நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த நம்ம இது பண்ணி வச்ச பூண்டையும் இஞ்சியும் பொடியாக நறுக்குனதை அதில் போட்டுடணும். போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணணும், வெங்காயத்தை போட்டுடணும். போட்டுட்டு இது வந்து மீன் உடஞ்சிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. வவ்வால் மீன் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர் சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்ப்பேன். பச்சை மிளகாவை முழுசாக ஒரு 3 பச்சை மிளகாவை போட்டு நல்லா லேசாக கரண்டியை விட்டு கிண்டி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு கொதி நல்லா வரட்டும். அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே தேங்காய் வந்து பவுடர் வாங்கி வச்சுருக்கேன் நான். எனக்கு இங்கே வந்து தேங்காய் பவுடர் கிடைக்கும். ஸோ இதுதான் அது, தேங்காய் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பவுடரை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ ஒரு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கலக்கி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காயோட பால் வந்து திக்காக வர்றதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட்டை வந்து இது பண்ணிக்கலாம், அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அதில் 1ஆம் பால் 2ஆம் பால்னு கூட எடுத்துகிட்டு 2ஆம் பால் நல்லா திக்காக எடுத்துக்கிட்டு இந்த 1ஆம் பால்லையே கூட நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அந்த மீனை அதிலே வேக விட்டுட்டு 2ஆம் பால் நல்லா திக்காக கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அதுவும் நான் பார்த்திங்கன்னா, இப்போ நான் தேங்காய் பாலை ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக இது பண்ணி, ரொம்ப போட்டு மீன்லாம் உடையிற அளவுக்குலாம் கலக்காமல் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம லேசாக கலந்து விட்டுறணும். அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக ரசம் மாதிரியும் நீங்கள் வச்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இது மாதிரி வரணும், ஒரு கொதி வரட்டும். இது ரொம்பவும் நம்ம கொதிக்க விட முடியாது, ஏன்னா தேங்காய் பாலுன்றதுனால அது வந்து நீர்த்து போயிடும். ஸோ அதை பார்த்து கவனமாக நீங்கள் இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொத்தமல்லி, நான் வந்து இந்த சோம்போட கீரை இருக்குல்ல, அதை கூட அப்படியே தூவி விட்ருவேன். அவ்வளோதான். வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே இறக்கி வச்சிடலாம். தாளிப்பு போட்டிங்கன்னா அதோடது வேறு மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க.